அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். தீபாவளி பண்டிகை ஒட்டி அனைவருமாக புத்தாடைகள் அணிந்து இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து ஆடம்பரமாக கொண்டாட தயாராகி கொண்டிருப்போம். இந்த பட்டாசுகள் வெடிப்பது என்பது குறித்து ஒரு சிறிய விழிப்புணர்வு செய்தியை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். பொதுவாக நம்முடைய வீட்டிலே நாம் மட்டுமல்ல, நம்மோடு சார்ந்து செல்ல பிராணிகள் இருக்கும், நாய்க்குட்டிகள் இருக்கும், பூனைக்குட்டிகள் இருக்கும். அதேபோல விவசாய வீடுகளிலே பார்த்தால் ஆடுகள் இருக்கும், மாடுகள் இருக்கும். நம்மை சுற்றியுள்ள சுற்றுப்புறங்களிலே காகம் இருக்கும், சிட்டுக்குருவிகள் இருக்கும். இவையெல்லாம் நம்ம இடத்துல இருப்பது உண்டு. அதேபோல சில வீடுகளிலே புதிதாக பிறந்த 6 மாத குழந்தைகள் இருக்கலாம். ஒவ்வொரு வீடுகளிலும் வயதான முதியவர்கள் இருக்கலாம். இந்த நான் சொன்ன அனைவரினுடைய அந்த ஒலியை கேட்கக்கூடிய மிதமான சத்தம் என்று பார்த்தால் 60 to 80 டெசிபல் என்று சொல்கிறார்கள். ஒரு சிட்டுக்குருவி கேட்கக்கூடிய மிதமான திறன் என்று பார்த்தால் 60 டெசிபல் என்று சொல்கிறார்கள். ஒரு குழந்தைக்கு 50 டெசிபல் தான். ஆனால் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த பட்டாசுகளில் இருந்து வரக்கூடிய அந்த ஒலியின் அளவானது 140 டெசிபலை தாண்டுகின்றது. சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு 1000 வாலா பட்டாசை நீங்க வெடிக்கிறீர்கள் என்றால் அதிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய ஒலியின் அளவானது 140 டெசிபலை தாண்டுகின்றது. ஒரு அணுகுண்டு நீங்கள் வெடித்தால் 120 டெசிபலை தாண்டுகிறது. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு குறிப்பிட்டுள்ள ஒரு அளவானது 120 டெசிபல் தான். ஆனால் 75% அனைத்து பட்டாசுகளுமே அதிகமான ஒலியை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் நாம் மட்டுமல்லாது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த செல்ல பிராணிகளும் அதே போல குழந்தைகளும் பெரியவர்களும் வெகுவாக பாதிக்கப்படுகின்றார்கள். மிகவும் குறிப்பாக சொல்லுமே ஆனால் ஆடுகளும் மாடுகளும் இந்த அதிகமான சத்தத்தை கேட்டு ஸ்டாம்பட் என்று சொல்வார்கள். கட்டுத்தாரிலே நிற்காமல் அங்கும் இங்கும் ஓடுவதை நம்மால் பார்க்க முடியும். அது மட்டுமில்லாமல் செல்ல பிராணிகளான நாய்களும் சரி, பூனைக்குட்டிகளும் சரி, கார்டியாக் அரெஸ்ட், அதாவது ஹார்ட் பாதிக்கப்படுவதற்காக, இருதயம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல அவர்களுடைய கேட்கும் திறன் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த பட்டாசுகள் வெடிக்கின்ற போது அதிகமாக ஏற்பட நிறைய வாய்ப்புகள் உண்டு. பறவைகள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றது என்றால் ஃபிளைட் டிஸ்ஓரியன்டேஷன் என்று சொல்வார்கள். பறவை ஒரு இடத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். இந்த இரைச்சலின் காரணமாக அதனுடைய அந்த செல்லும் திசையை சரியாக சென்றடைய முடியாமல் வேறு பாதையில் செல்கின்ற பொழுது அந்த மின்சார கம்பிகளிலே, ஈபி லைன்களிலே மாட்டி சில நேரங்களில் அது இறந்து கிடப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதுக்கான காரணம் நாம் வெடிக்கக்கூடிய பட்டாசுகள் தான். இது மட்டுமா பிரச்சனைகள் என்று பார்த்தால் சிறிய குழந்தைகள் சரி, மிகவும் குறிப்பாக வயதான முதியவர்களுடைய பிளட் பிரஷர் லெவல், அழுத்தம், இரத்த அழுத்தமானது மிகவும் அதிகமாக ஏறி இறங்குவதை நம்மால் பார்க்க முடியும். குழந்தைகளுடைய கேட்கும் திறனானது அதிக அளவில் பாதிக்கப்பட்டு அவர் அழுவதை நம்மால் பார்க்க முடியும். ஆக இது மட்டும் இல்லாமல் இது இரைச்சல் என்று சொல்லலாம், ஒலி மாசுபாடு. அது மட்டும் இல்லாமல் காற்று மாசுபாடானது இந்த தீபாவளி நேரங்களில் மிகவும் அதிகமாக இருக்கும். சொல்ல போனால் காற்றிலே கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடுடைய அளவுகள் கிட்டத்தட்ட 5 மடங்கு 6 மடங்கு அதிகமாக இருக்கும். அவ்வாறு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால நிறைய மக்களுக்கு மூச்சு திணறல், ஆஸ்துமா, இந்த பிரச்சனைகள் இந்த காலங்களிலே வருவதை நாம் பார்க்க முடியும். அதே போல ஹெவி மெட்டல் என்று சொல்வார்கள், அலுமினியம், பேரியம், ஸ்ட்ரான்சியம் போன்ற ஹெவி மெட்டலினுடைய அளவு இந்த காலகட்டத்தில் மிகவும் அதிகமாக இருக்கும். மிகவும் குறிப்பாக சொல்ல போனால் சென்னை, டெல்லி, பெங்களூர், மும்பை இது போன்ற மிக முக்கியமான நகரங்களுடைய இதனுடைய அளவானது அதிகமாக இருக்கும். சில இடத்திலே கிராமப்புறத்திலே வாழக்கூடிய மக்கள் வன எல்லைகளை ஒட்டி இருப்பார்கள். அவர்கள் அதிகமாக பட்டாசு வெடிக்கின்ற போது அந்த வன உயிரினங்கள் அதிகமாக இந்த காரணத்தினால் தொந்தரவு அடைகின்றது என்பதை நம்மால் மறுக்கவே முடியாது. ஆக இந்த நேரத்திலே நாம் என்ன சொல்கிறோம் என்றால், பட்டாசு வெடிக்காமல் இருக்க முடியுமா என்றால் நிச்சயம் முடியும். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ராமநாதபுரம் மாவட்டத்திலே தேர்த்தங்கள் என்ற ஒரு பறவைகள் சரணாலயம் உண்டு. அது ஒரு ஊரை ஒட்டித்தான் இருக்கிறது. ஊர் பேர் தேர்த்தங்கள். வருடம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இந்த நேரத்திலே வலசை பறவைகள் அங்கு முட்டையிட்டு குஞ்சு போடும். அவ்வாறு குஞ்சு போடுகின்ற பொழுது, இந்த குஞ்சு பொறிக்கின்ற பொழுது இந்த நாம் பட்டாசுகளை வெடித்தால் அந்த பறவைகள் பறந்து போய்விடும் என்பதற்காக பட்டாசுகள் வெடிக்காமல் தன் தீபாவளியை மிக அழகாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆக நாம் யாரும் பட்டாசு வெடிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. பட்டாசை நீங்கள் வெடித்து மகிழலாம். ஆனால் அதிகம் இரைச்சல் கொண்ட பட்டாசுகளை தவிர்ப்பது நல்லது. அவ்வாறு தவிர்த்து ஒரு அழகான ஒளி கொண்டு இந்த தீபாவளியை கொண்டாடலாம், இனிப்புகள் வழங்கலாம், அதே போல இசையோடு கொண்டாடலாம். முடிந்தவரை நம் செல்ல பிராணிகளுக்கும்
மற்றவர்களுக்கும் எந்த தொந்தரவும் ஏற்படாத வண்ணம் இந்த தீபாவளியை கொண்டாட உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.